வணக்க மக்களே, நம்ம கள்ளக்குறிச்சியோட புது பஸ் பத்தி அதை பார்க்க போறோம். பஸ் ஸ்டாண்டு பார்க்கறது அருமையா இருக்குங்க, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ எல்லா பஸ்ஸும் வந்து போற அளவுக்கு வசதியா இருக்கு. அதே மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இட வசதி ரொம்ப கரெக்டா நல்லா இருக்கு. என்ன விஷயம் என்னன்னா, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு என்ன விஷயம்னா, நம்ம டிராஃபிக் ஜாம் பிரச்சனை தான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் மாறணும். ஏன்னா சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால எல்லா பஸ்ஸும் உள்ளார வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்தில் நம்ம அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு போனா கூட நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டை நாள் தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த புது பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். மற்றபடி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இடவசதி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, கரெக்டாக தான் இருந்தது. டிராஃபிக் ஜாம் அந்த ஒரு இஷ்யூக்காக தான் புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பிரச்சனைனா, ஸோ கேஸ் போயிட்டு இருந்தது. கேஸ் ஜெயிச்சதுனால மறுநாளே நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது நீங்க என்னன்னா ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, பாத்ரூம்ல அடிப்படை வசதி சுத்தமா இல்லை. இதான் பாத்ரூம் இப்போதைக்கு. அதே மாதிரி எந்த ஒரு கடையுமே ஓப்பன் பண்ணல. இன்னொரு விஷயம் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. கொஞ்சம் ஹைவேஸ் பக்கத்துல கட்டிடலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் உள்ளார வந்து வர்றதுக்கு ஒரு ரோடு, அதே மாதிரி சேலம் கச்சிராமணியம் போறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தனி ரோடு, பஸ் வெளில போறதுக்கு தனி ரோடு. ஸோ அந்த விஷயம் நல்லா பெருசா நல்லா இருக்கு. ஸோ அடிப்படை வசதியில ஃபுல்லா செஞ்சு கொடுத்து ஓப்பன் பண்ணிருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே புது பஸ் ஸ்டாண்ட் தள்ளி விட்டாங்க. அதாவது ஒரு வில்லேஜ் இருந்து நான் டவுனுக்கு போறேன்னா, டவுனுக்கு பொருள் வாங்க போகலாம், இல்ல வேலைக்கு போகலாம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நகரம் டவுனுக்குள்ள போனா சொல்லிட்டா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில இவ்வளவு புது பஸ் ஸ்டாண்ட்ல தள்ளி விட்டீங்கன்னா, நான் அங்க இருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் டிராவல் பண்றாங்கன்னா, அவங்க வந்து 40 பேர் கண்டிப்பா டவுனுக்குள்ள போறவங்க தான். இப்போ 10-15 தான் வெளியூர் போறவங்க. இப்போ வெளியூர் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கிருந்து பஸ் பிடிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் போறாங்க. அந்த 10 பேருக்காங்க 40 பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. ஸோ அதனால டவுன் பஸ் எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கே வரணும். அங்க இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கங்க.